கதை நேரம். ஈசாப் நீதி கதைகள். பறவைகளின் அரசன். விருதுநகருக்கு பக்கத்துல கூமாப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கூமாப்பட்டியிலிருந்து கொஞ்ச தூரத்திலேயே குருவிப்பாறை அப்படின்னு ஒரு நீர்வீழ்ச்சியும் இருக்கு. இந்த அருவியும் அதை சுத்தின பகுதிகள்ல எல்லாம் நிறைய மரங்கள், செடி கொடிகள் அப்படின்னு காடுகள் அடர்ந்த பகுதி. அப்படி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூமாப்பட்டி பக்கத்துல ஒரு நரி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதே நேரத்துல காடுன்னா அங்க நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கும்ல, அதே போல நிறைய பறவைகளும் இருந்தது. அப்படி இருந்த சமயம் ஒரு நாள் குமாரு அப்படிங்கிற நரி இந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுவோ அன்னைக்கு ரொம்ப பசியோடு இருந்துச்சு. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு அது வசிச்சுட்டு வந்த காடு முழுக்க உணவு தேடி அலைஞ்சுது. எங்க சாப்பாடு தேடியும் அதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. சரி குமாரு, நம்ம இப்படியே இருந்தோம்னா பசியோட மயக்கம் போட்டுருவோண்டா, கொஞ்சம் தூரமா போய் சாப்பாடு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு இந்த நரியோ ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி அது அலைஞ்சு திரியும் போது ஒரு பெரிய மரத்துல நிறைய பறவைகள் எல்லாம் உக்காந்து இருக்கிறத கவனிச்சிச்சு. ஆனா அதோட மூக்குக்கோ ஏதோ ஒரு சாப்பாடு இருக்கிற வாசனையும் அதை இழுத்துக்கிட்டே போச்சு. ஆஹா, கூமாப்பட்டி குமாரு, இங்க எங்கேயோ ஏதோ சாப்பிட இருக்கு, ஆனா அது எங்க இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அதோட மனசுலயே அது சொல்லிக்கிட்டு அந்த உணவை தேடி எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாமோ எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துச்சு. அப்படியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவோ சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு மரத்துல ஓட்டை ஒண்ணு இருக்கிறத கவனிச்சிச்சு. ஆஹா, இந்த இடத்துல இருந்து தான் இந்த சாப்பாடு வாசனை வருது போல இருக்கு அப்படின்னு தன்னோட மனசுக்கு பட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த நோக்கி போச்சு. அங்க போனா ஒரு விறகு வெட்டுற தாத்தா அங்க ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அதையும் பார்த்த இந்த நரியோ, ஓஹோ, இந்த தாத்தா தான் அவர் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காரு போல இருக்கு, அதை இங்க எங்கேயோ வச்சிருக்காரு அப்படின்னு இந்த மரத்துல இருந்த ஓட்டைய நோக்கி அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பாறை மேல ஏறி உள்ள எட்டி பார்த்துச்சு. பார்த்த இந்த நரிக்கு, ஆஹா, இதோ இருக்கு இந்த சாப்பாடு, கூமாப்பட்டி குமார்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டைக்குள்ள குதிச்சுச்சு. குதிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த சாப்பாடையெல்லாம் கொஞ்சம் கூட விட்டு வைக்காம நல்லா சாப்பிட்டு அப்படியே பசி ஆறுச்சு. அப்பாடா, இப்பதான் நல்லா பசி ஆறுச்சு, சரி நம்ம வெளியே கிளம்புவோம் அப்படின்னு பார்த்த இந்த நரிக்கோ அந்த மரத்தோட ஓட்டையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல. ஆஹா அப்படின்னு அப்பதான் இந்த நரி யோசிச்சுச்சு. எந்த ஒரு செயலையும் யோசிக்காம செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அது எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் நமக்கு புரிஞ்சுது. என்ன பண்றது, இந்த தாத்தா வர வரைக்கும் காத்திருப்போம். ஏதோ நல்ல மனசோட நம்மள வெளியே எடுத்து விட்டாருன்னா தப்பிக்கலாம், அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த நரியோ இந்த பக்கத்து மரத்துல இருந்த இந்த பறவைகளை எல்லாம் கவனிச்சிச்சு. இந்த பறவைகளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது போல தோணுச்சு. அதுங்கெல்லாம் சத்தமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பாருங்க நண்பர்களே, உலகத்துல பின் நாட்கள்ல கூமாப்பட்டி ஒரு பெரிய இடத்த அடையும், ஆனா அதுக்கு முன்னாடி நம்மள ஒருத்தரும் ஒரு பெரிய இடத்த அடையணும், அதுக்கு நம்ம இன்னைக்கே ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்ட மத்த எல்லா பறவைகளும், என்ன இப்ப பிரச்சனை, என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்க இருந்த ஆந்தையோ, இந்த பாருங்க, எனக்கு பகல்ல கண்ணு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா வாய் பேச முடியும், நானு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நானும் இந்த பிரச்சனை பத்தி ஒரு முடிவு கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அங்க இருந்த கழுகோ, எல்லாரும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றீங்களே, அது என்னதான் பிரச்சனை, அது சொல்லுங்களேன் முதல்ல அப்படின்னு கேட்க, ஒரு வழியா அங்க இருந்த வவ்வால் ஒண்ணு, இந்த பாருங்க, நானும் ஆந்த மாதிரி தான், எனக்கு பகல்ல கண்ணு தெரியலனாலும் பேச்சு வரும், இந்த காட்டுல பல வருஷமா சிங்கராஜா தான் ராஜாவா இருக்காரு, அதே மாதிரி
பறவைகள்லயும் யாரு ராஜான்னு நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு எல்லா பறவைகளும், ஓஹோ இதுதான் விஷயமா, ஆமா, ஆனா ராஜாவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிச்சு. அப்ப அங்க இருந்த வான்கோழி ஒண்ணு, இந்த பாருங்க, எந்த பறவை ரொம்ப பெருசா இருக்கோ அதையே நம்ம ராஜாவா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்ட மைனாவோ, இந்த பாருங்க, பறவைக்கு அழகே உயரமா பறக்கிறது தான், அதனால யார் அதிக உயரத்துல பறக்குறாங்களோ அவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அங்க இருந்த கழுகோ, அப்படின்னு நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவா, ஏன்னா நான் தான் எல்லாரையும் விட உயரத்துல பறக்கிறவன், அப்படின்னா என்னையே ராஜாவா அறிவிச்சிடுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கழுகு இப்படி சொன்னதும் அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு குட்டி சிட்டுக்குருவியோ ரொம்ப கோவத்தோட, ஐயா அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, யாரா இருந்தாலும் போட்டி வச்சு யார் பலசாலின்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் நீங்க ராஜான்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உயரமா பறக்கிற போட்டி வையுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கோ எல்லா பறவைகளும் சம்மதம் தெரிவிச்சு 1 2 3 சொல்லி உயரமா பறக்க ஆரம்பிச்சுச்சுங்க. எல்லா பறவைகளும் பயங்கர உயரத்துல பறக்க ஆரம்பிச்சுது. இதெல்லாம் இந்த நரி இந்த மரத்து ஓட்டையில இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இந்த பறவைகள் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் போது கழுகு ரொம்ப உயரத்துக்கு போய், இந்த பாத்தீங்களா, நான் தான் அப்பவே சொன்னேனே உங்க எல்லாரோடையும் நான் உயரத்துல பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்பதான் இந்த கழுகோட ரெக்கைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்த இந்த சிட்டுக்குருவியோ அதுக்குள்ள இருந்து வெளியே வந்து இந்த கழுகையும் தாண்டி அதுக்கும் மேல பறக்க ஆரம்பிச்சது. கழுகு அக்கா, இங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கும் மேல அவசரமா பறந்துகிட்டு இருக்கேன், அப்படின்னா நான் தானே பறவைகளோட ராஜா அப்படின்னு கேட்டுச்சு. இப்படி இந்த சிட்டுக்குருவியோ தன்னோட சுட்டித்தனத்தாலையும் துரித போக்காலையும் மற்ற எல்லா பறவைகளோடையும் உயரமா பறந்து காமிச்சு அதுதான் அவசரத்துல பறந்தது அப்படின்னு நிரூபிச்சிடுச்சு. அதனால இந்த எல்லா பறவைகளும் இந்த சிட்டுக்குருவிய பார்த்து, இந்த பாரு சிட்டுக்குருவி, நீதான் நம்ம வச்ச போட்டியில எல்லாரையும் விட அவசரத்துல பறந்து ஜெயிச்சிருக்க, அதனால இனிமேல் நீதான் பறவைகளோட அரசன் அப்படின்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டுக்குருவியவே பறவைகளோட அரசனாக அறிவிச்சுச்சுங்க. அவ்வளோதான்.